ஹாய் எவ்ரி ஒன், நான் உங்கள் ஜெய்சன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. தொடர்ந்து புதிய புதிய வார்த்தைகளை என்னுடைய இந்த நியூ டே நியூ வேர்ட்ஸ் இந்த எபிசோட்ஸில் பார்த்துட்டு வரோம். கடந்த 2 நாட்களாக புதிய வார்த்தைகளை நாம் பார்த்தோம். இன்றைக்கும் ஒரு சில புதிய வார்த்தைகளை உங்களுக்கு நான் கற்றுத்தர போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செய்வீங்களா? நிச்சயமாக இது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற 2 வேர்ட்ஸ், 1 கன்ஃபைட், 2 கன்சீட். ஸோ இப்போது கன்ஃபைட் அப்படின்னா என்ன? கன்ஃபைட்னா ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துறது, ஒரு மறைப்பொருளை வெளிப்படுத்துவது. இங்கிலீஷில் அதுக்கு இன்னொரு வேர்ட் ரிவீல் பண்ணுறது. ஸோ இது ஒரு சென்டென்ஸாக நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, ஐ கன்ஃபைட் மை லவ், ஐ கன்ஃபைட் மை ட்ரஸ்ட், என்னுடைய நம்பிக்கையை நான் வெளிப்படுத்துகிறேன் இப்படின்னு நம்ம அந்த கன்ஃபைடுங்கிற ஒரு வார்த்தையை, ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துவதற்கு நாம் யூஸ் பண்ணலாம். செகண்ட் வேர்ட் கன்சீட். இந்த கன்சீடை நாம் எப்படி யூஸ் பண்ணலாம் பார்க்க போகிறோம். ஸோ கன்சீட்னா ஒத்துக்கொள்ளுதல். இதோட பொருள் ஒத்துக்கொள்ளுதல். நான் செஸ் விளையாடுறேன், என்னோட விளையாடுறவங்க ஜெயிச்சிட்டாங்க, நான் தோல்வி அடைச்சிட்டேன், ஐ ஃபெயில்டு. ஸோ இதை நான் எப்படி சொல்லலாம்னா, ஐ கன்சீட் மை ஃபெயிலியர் இன் திஸ் கேம், ஐ கன்சீட் மை டிஃபீட் இன் திஸ் கேம் அப்படின்னு சென்டென்ஸை மேக் பண்ணலாம். ஸோ கன்சீடுன்னு சொல்கிறது ஒத்துக்கொள்ளுதல். ஸோ இப்போ நான் ஃபெயில் ஆகிட்டேன்னா என்னுடைய தோல்வியை நான் ஒத்துக்கொள்ளுதல். இந்த கன்சீடுங்கிற விட இன்னொரு விதமாக புரிஞ்சுக்கணுன்னா, ஒரு விஷயத்தை நாம் விரும்பாத போதிலும், ஒரு விஷயம் நமக்கு ஏற்புடையதாக இல்லாத போதிலும் அதை ஒத்துக்கொள்வது தான் கன்சீட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ எலெக்ஷன் நடக்குது, எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, தேர்தல் முடிவுகளை அறிவிக்கிறாங்க. அந்த இடத்துல 2 கேண்டிடேட்ஸ்க்கு இடையே போட்டி, ஒரு நெருங்கிய நம்பரில் அவங்க 2 பேருமே வெற்றி தோல்வி வெற்றி தோல்வி என்கிற நிலையில் இருக்காங்க. ஸோ இதில் கடைசியில் ஒரு கேண்டிடேட் தோற்று போகிறாரு, குறைந்த அளவு வாக்கு எண்ணிக்கையில். ஸோ இப்போ அந்த பர்சன் என்ன சொல்லலாம்னா, ஐ கன்சீட் மை டிஃபீட் டு தேட் பர்டிகுலர் கேண்டிடேட். எனக்கு எதிராக போட்டியிட்ட அந்த வேட்பாளருக்கு எதிராக நான் தோல்வி அடைந்ததை ஒப்புக்கொள்கிறேன். ஸோ ஐ கன்சீட் மை டிஃபீட். ஸோ இதோட மீனிங் என்னன்னா, இந்த தோல்வி எனக்கு எள்ளளவும் ஏற்புடையதாக இல்லை, ஆனாலும் இந்த தோல்வியை நான் ஒத்துக்கொள்கிறேன். ஸோ டெஃபினட்டாக இந்த 2 வேர்ட்ஸும் உங்களோட டெய்லி லைஃப்பில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.